சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓட்டை எல்லாருமே மாறி மாறி மீனாவுக்கு சிந்தாமணிக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 4-5 பேரு பாய்ஸ் லேடிஸ் வேஷம் போட்டுட்டு ஓட்டு போட வராங்க. முகத்தை மூடிக்கிட்டு உடனே முத்து யார் நீங்க, முகத்தை மூடிக்கிட்டு வரீங்க, இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கள்ள ஓட்டு போடுறதுக்கு இப்படி எல்லாம் கூட வருவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சின்னமணி அவங்க அடியாள் கிட்ட ஏண்டா பொம்பளைங்களை ஏற்பாடு பண்ணுடான்னு சொன்னா ஆம்பளைங்களை ஏற்பாடு பண்ணி கடைசியில ஒட்டு மொத்தமா சொதப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு பேசுறாங்க. இப்ப ஓட்டு எல்லாமே மாறி மாறி எண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம சிந்தாமணி வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்றாங்க. வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணதுமே சிந்தாமணிக்கு வேற லெவல்ல சந்தோஷம் ஆயிடுது. பயங்கரமா குஷி ஆயிடுறாங்க. எல்லாரும் பூ போட்டு சிந்தாமணி அந்த அளவுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரு பொட்டி மட்டும் எண்ணல, அது என்னத்துக்கு அப்புறம் தான் யாரு வின்னுன்றது தெரியும்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா 22 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. மீனா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. அப்ப கேட்டுட்டு இருக்காங்க முத்து ஏன் மீனா, ஏன் இவ்வளவு பதட்டமா நீ இருக்க? இல்லைங்க, 22 ஓட்டு வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை நான் ஜெயிப்பினோ இல்லையோன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் உடனே முத்து சொல்றாங்க, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஏன்னா அந்த பொட்டியில உனக்கு ஆதரவா தான் கண்டிப்பா எல்லா ஓட்டும் இருக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவும் கவலைப்படாம இருக்காங்க. இப்போ ஓட்டு எல்லாமே எண்ணி முடிச்சிடுறாங்க. எண்ணி முடிச்சதும் நம்ம மீனா 12 ஓட்டு டிஃப்ரெண்ட்ல சிந்தாமணி தோக்கடிச்சிட்டு மீனா வின் பண்றாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நேரா சிந்தாமணி முன்னாடி போயிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு அப்படி அலப்பறை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது. சிந்தாமணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம அண்ணாமலை பாத்தீங்கன்னா போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய மருமக தலைவர் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டா, அபார ஓட்டு வித்தியாசத்துல அவ வின் பண்ணிருக்கா நல்லா சொல்லிட்டு. ஆமா, இப்ப இவ எப்படி போயிட்டு எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டானா, என்ன எலெக்ஷனு ஒன்னுத்துக்கும் உதவாத பூ எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கா, இதெல்லாம் ஒரு பெருமன் வேற பேசிட்டு வேற இருக்காரு. இவரெல்லாம் என்னதான் பண்றதோ தெரியல. டே வாடன்றாங்க. உடனே அங்க முத்து மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட வராங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண வராங்க. விஜயா நில்லு, அவதான் கால்ல விழ வரா இல்லைன்றாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் நான் எலெக்ஷனுக்கு இவ வின் பண்ணிட்டாலாம், இதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணாததான் ஒரு குறையும் போயிடுச்சு விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜயா போனதும் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்க போறாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்ல, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. சரிம்மா நீ போ, நான் வரேன்னு சொன்னதும் மனோஜ் ஏமா எல்லார்கிட்டயும் அவ்வளவு ரூடா பேசுனீங்க, இவகிட்ட மட்டும் ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு தாண்டா அமெரிக்கா சம்மந்தம் கிடைக்குது, அப்ப பின்ன இப்படி பேசிதானே ஆகணும், சரி என்ன பண்றது, வா எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சந்திரா என் பொண்ணு மத்த 2 பேரும் படிக்கணுன்றதுக்காக அவளுடைய படிப்பை அவ விட்டா. ஆனா இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல முன்னேறிட்டு வர்றத பார்க்க அவ அப்பா மட்டும்தான் இல்ல, அது மட்டும்தான் வருத்தமா இருக்க தவிர வேற எதுவுமே எனக்கு வருத்தமா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மேல இருந்து மீனாவுடைய அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனா ரூமுக்குள்ள வந்ததும் மீனா கால்ல விழ வராங்க. உடனே முத்து மீனா என்ன பண்ற, எதுக்காக கால்ல விழுற, இல்லைங்க நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பானான்றதே எனக்கு தெரியல, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் இப்ப தலைவரா இருக்கேனா அதுக்கு முழுக்க காரணமும் நீங்க தான், உங்களாலதான் இது நடந்ததுன்றாங்க. அப்படியா, சரி இரு நானும் கால்ல விழுறேன்னு சொல்லிட்டு முத்துவும் கால்ல விழ வராங்க. ஏங்க நீங்க எதுக்காக விழுறீங்க, ஆமா நீ தலைவராயிட்டல பின்ன நான் கால்ல விழுந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்ததா நம்ம சின்னமணிய காட்டுறாங்க. சின்னமணி தலைய விரிச்சு போட்டுட்டு ஒரு பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. நான் கூட நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், கடைசியில இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல, நிஜமாவே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அந்த முத்து இருக்கிற வரைக்கும் மீனாவை தோக்கடிக்க முடியாது, மீனா ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முத்து மட்டும் தான் சொல்லிட்டு சின்னாமணி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. முத்து மட்டும் இல்லாம ஆக்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஆன்ட்டி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த முத்துவ உண்டு இல்லன்னு ஆக்கறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. அத உங்களுக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்ப முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணதுமே உடனே நம்ம ரோகிணி சொல்றாங்க சிந்தாமணி கிட்ட, "இப்ப முத்து இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. அதனால தானே நீங்க இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க தோத்து போறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் இது எல்லாத்துக்குமே ஒரு வழி வச்சிருக்கேன். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு" சொல்லிட்டு பேசுறாங்க. என்னவோ ஒண்ணு எனக்கு தேவை என்ன தெரியுமா? நான் எப்படியாவது ஜெயிச்சிருக்கணும். அதுவும் அந்த மீனா மூஞ்சில கரிய பூசியிருக்கணும். இது 2மே நடக்காததுக்கு காரணம் முத்து, மீனா 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஆன்ட்டி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. நீங்க எனக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான நன்றி கடனா கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்வேன். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி ரோகிணி போறாங்க. இப்ப ரோகிணிய நினைச்சு ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க. பரவாயில்ல, இவ நமக்காக பயங்கர விசுவாசமா இருக்கா. இவள வச்சு அந்த விஜயாவோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது. இப்ப நம்ம மனோஜுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக அமெரிக்கால இருக்கவங்க வரப்போறாங்க. ஹரிணின்ற ஒரு பொண்ணு கூட நம்ம மனோஜ்க்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்க போகுது. எல்லாருமே ரொம்பவே அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. மீனா மட்டும் எப்பவும் போல பழைய புடவை ரொம்பவே சிம்பிளா ரெடி ஆகி வராங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏண்டி உன்கிட்ட நல்லதா பட்டு புடவை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையா? ஏன் கவரிங் செயின கூட போட வேண்டியது தானே? வெறும் கழுத்தோட கயிறு மட்டும் போட்டுட்டு அப்படியே மினிக்கிற நிக்கிற. எப்படி வர்றவங்க முன்னாடி நான் ரொம்ப ஏழைன்னு சொல்லிட்டு காட்டிக்கணுமா? அதுவே ஸ்ருதிய பாரு, அவ மூஞ்சில பணக்கார கலை தெரியுது. அதே மாதிரிதான் இவன் நின்றுட்டு இருக்கா. இவள மூஞ்ச பாரு, பணக்கார கலை தெரியுது. நாங்க எப்படி இருக்கோம்? எங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுவே மூஞ்ச பார்த்தாவே எனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. உடனே ஸ்ருதி ஆன்ட்டி, நம்ம போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ல எல்லாம் பணக்கார கலை கிடையாது. மனசுலதான் இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ நகை போட்டிருக்கீங்க நீங்க. ஆனா உங்க மனசு முழுக்க அழுக்குதான் இருக்கு. அதுல இருந்தே நீங்க தான் கெட்டவங்கன்னு தெரியாதா? நீங்க தான் ஏழைன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, உடனே அந்த இடத்துக்கு மீனா எதுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டு, வெட்டி பந்தா வீராப்பெல்லாம் எனக்கு தேவையில்லாத. நான் இப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க பையனுக்கு தானே நிச்சயதார்த்தம். நீங்க கிராண்டா இருக்கணும். நாங்கெல்லாம் கிராண்டா போய் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு மீனா பேச, வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எப்ப பாரு எடுத்தெறிஞ்சு பேசுவ. ஆனா அங்க ஒன்னும் இருக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட முத்துவும் மீனா கிட்ட கேக்குறாங்க. ஏன் மீனா, நானும் உன்கிட்ட பாக்குறேன். உன்கிட்ட பச்சின் கட்டிக்க நல்ல புடவை இல்லையா? நீ ஏன் இப்படி கட்டிட்டு இருக்க? உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க புடவை. நீ தலைவர் எலெக்ஷன்ல வின் பண்ணல. அதுக்காக நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே அழகான ஒரு புடவை எடுத்துட்டு வராங்க. அந்த புடவையை கட்டிட்டு நீ உட்காருன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்ததும் அண்ணாமலை பார்த்துட்டு, மீனா பார்க்கவே அவ்வளவு லட்சணமா அழகா இருக்க. மாமா அவர் எடுத்துட்டு கொடுத்த புடவை அதுதான் பார்க்க அவ்வளவு லட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம மனோஜ் கிட்ட ரிங் நம்ம விஜயா கொடுத்து வச்சிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்கு. இப்ப மனோஜ் கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? என்னங்க, இப்பவே என் பையனுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ற மாதிரி கலை வந்துருச்சு. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கான் இல்ல? ஆமா விஜயா, உன் பையன் பார்க்க அவ்வளோ அழகா தான் இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நிஜமா சொல்றீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு விஜயா கிண்டல் எல்லாம் பண்ண போறேன்? நிஜமா தான் சொல்றேன். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கான் உன் பையன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மனோஜ், அவங்க ஆண்ட வேலை வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ ரிங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப மனோஜ் போயிட்டு பாக்குறாங்க. மனோஜ் தேடி பாக்குறாங்க. ரிங்க காணும். ஐயோ, ரிங்க காணுமேன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் கிட்ட அம்மா, என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோமான்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? டேய் அறிவு கெட்டவனே, என்கேஜ்மெண்ட் ரிங்க பத்திரமா வைக்க வேண்டியது தானே? எங்கடா தொலைச்ச? சொல்லுடா, எங்கடா தொலைச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே வாயே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்கன்றாங்க. மீனாவை எந்திரிக்கிறாங்க. உடனே முத்து மீனா நீ உட்காரு, நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. ஏன் அந்த மகாராணி எந்திரிச்சு போய் ரிங்க தேடுனா என்ன ஆயிடுமான்றாங்க. மீனா எலெக்ஷன் வேலையா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம அவ எல்லா வேலையும் இப்ப வரைக்குமே செஞ்சிட்டு இருக்கா. அவ வயிற்றுல கத்தி குத்து பட்டிருக்கு. ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா 1 மாசமாவது அவ ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா உங்களுக்காக போனா போகட்டும்னு வேலை செஞ்சா அவளுக்கு வேலை சொல்றீங்களா? எங்களால ஒட்டு மொத்தமாவே ரிங்கு தேட முடியாதுன்னு உட்காந்துருவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மீனா நீ உட்காரு, போனா போகட்டும், அப்பாவுக்காக நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ரிங்கு தேடுறாங்க. ரிங்கு எங்கேயுமே இருக்கிறது இல்ல. என்ன இது? ஏண்டா மனோஜ் இப்படி பண்ண?
உனக்கு எல்லா விஷயமும் கைகூடி வர நேரத்துல இப்படிதான் பண்ணுவியா? ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பேச கரெக்டா அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு சம்மந்தம் பண்றவங்க வந்துடுறாங்க. நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு உடனே இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியாம அவ்வளவுதான், என்கேஜ்மெண்ட் ரிங் இல்ல, இப்ப ரிங் அவ்வளவுதான் தொலைஞ்சு போச்சு, எப்படிதான் ரிங்க வச்சு இப்ப என்கேஜ்மெண்ட் பண்ண போறதோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா அது மீனாவுக்கு கால்ல தான் இருக்கு. ரிங்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல உடனே விஜய் அந்த ரிங்க பத்திரமா வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லார்கிட்டயுமே மெதுவா வந்து சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சாப்பிடுங்க. என் மருமக மீனா சூப்பரா குக் பண்ணுவா. அவ சாப்பாடு சாப்பிட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடும். வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல சாப்பிடலாம், அதுக்கப்புறமா வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே மாறி மாறி சாப்பிட்டு வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு சாப்பாடு. இந்த மாதிரி ஃபுட்டு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. இந்தியாவிலையும் சாப்பிட்ருக்கேன், அமெரிக்காவிலையும் சாப்பிட்ருக்கேன் இந்தியன் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. ரொம்பவே சூப்பரா குக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டி மீனாவுக்கு பரிசா வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 காசு கொடுக்குறாங்க. உடனே விஜய் வந்து ஐயோ எதுக்காக? நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா வரப்போற சம்மந்தி, நீங்க எதுக்காக பாராட்டி மீனாவுக்கு கொடுக்குறீங்க? இது எனக்கு மகளா இவ்வளவு நான் நினைச்சு கொடுக்குறேன். என் பொண்ணு சமைச்சிருந்தாலும் நான் இதை நினைச்சு பாராட்டி நான் பணம் கொடுப்பேன். என் பொண்ணு குக் பண்ணுவான், ஆனா இந்த அளவுக்கு பண்ண மாட்டா. அவ எது பண்ணாலும் அவளுக்கு நான் பணம் கொடுப்பேன். அப்படி கொடுத்தா அவளுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும், இன்னும் நல்லா சமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக தான் பணம் கொடுக்குறேன். மீனா தானே இதை சமைச்சாங்க, அப்ப மீனாவுக்கு கொடுக்குறேன். இவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை வந்து இவங்க உனக்கு அன்பு பரிசா கொடுக்குறாங்க, பாசத்தால கொடுக்குறாங்க. மீனா பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்காத, அதுல இருக்க பாசத்தை பாரு, வாங்கிக்கோன்னு சொன்னது சரி மாமான்னு சொல்லிட்டு மீனா அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. உடனே மனோஜ், மா இதை சமைச்சது நீன்னு சொல்லியிருந்தா அந்த 1,00,000 பணம் உனக்கு வந்திருக்கும். பணம் வந்து பாத்தீங்களாமா எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்றதுக்காக 1,00,000 பணம் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. அதுதானே எனக்கும் தெரியும் மனோஜ். அதுக்காக தானே உனக்கு சம்மதமே பண்ணியிருக்கேன். நீ மட்டும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டினா போதும், அதுக்கப்புறம் நம்ம கோடியில தான் பொருளுவோன்றாங்க. உடனே முத்து வந்து எங்க தெருக்கோடிலையான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. உனக்கு போறாமடா, நீ ஒண்ணுத்துக்கு உதவாது. பூக்கார குடும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேல்ல, அதை நினைச்சு உனக்கு போறாமன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு போறாம, நாங்க இப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கோம். முதல்ல நீங்க சந்தோஷமா இருந்தா போதாது, என் புள்ளைக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகி நாங்க ஒட்டு மொத்தமா அமெரிக்காவுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு மாறி மாறி விஜய் எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், கல்யாணம் நடக்குதான்னு பாருங்கம்மா. ஏன்னா அந்த ரோகிணி அடங்கா பிடாரி வந்து நிக்க போறா நிச்சயதார்த்தம் நடக்கும் போதேன்னு சொல்லி வாய மூடல. கரெக்டா அந்த இடத்துல ரோகிணி வந்து நிக்கிறாங்க. டே முத்து, என்னடா வாய வச்ச, கரெக்டா பிசாசு வந்து நின்றுச்சேடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கிங்கா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி வந்து மனோஜை பத்தி என்ன இல்லாததும் பொல்லாததும் சொல்ல போறாங்க. இதனால மனோஜோட நிச்சயதார்த்தம் நிக்குமா, இல்ல அதையும் மீறி மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா? இதை எப்படி முத்து மீனாவும் சேர்ந்து நடத்தி வைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.